Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு இந்த செகண்ட் மிட்டம் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனல் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த 11th பயாலஜிக்கு வந்து பயோ பாட்னிக்கும் பயோசுவாலஜிக்கும் இந்த செகண்ட் மிட்டம் உடைய போர்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவுடைய எண்ட் ஸ்க்ரீனில் தரேன். ஸோ அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக இந்த செகண்ட் மிட்டமில் உங்களால் வந்து சென்டம் மார்க் கூட ஸ்கோர் பண்ண முடியும். இதை தாண்டி வேறு கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 35 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைப்பாங்க, சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைப்பாங்க. இது வந்து 35 மார்க்ஸ்க்கு நடந்த ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர். 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பயாலஜியில் வந்து நீங்கள் 1 மார்க்கும் சரி, கம்பல்சரி கொஸ்டின்ஸும் சரி, கிரியேட்டிவ் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக கிரியேட்டிவ் கொஸ்டினும் இன்டீரியர் கொஸ்டினும் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ அது படிக்காமல் நீங்கள் வந்து உங்களால் வந்து பயாலஜியில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அது 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி. 3 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குங்க. அப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. 2 மார்க் கொஸ்டினில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி 2 வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே 2 மார்க் அதே கொஸ்டின் 2 மார்க்கானது தமிழ் மீடியம் உடைய இந்த 3 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸாக இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக அதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 9 உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின். சரியா? ஸோ இதில் அந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து இதில் நமக்கு எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் நம்பி படிக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்லாம் இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனுவல் எக்ஸாம் இருக்குது இல்லையா? ஸோ ஆனுவல் எக்ஸாமுக்கான அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும். அது வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக இந்த 11th வந்து நீங்கள் நல்லபடியாக முடிக்கலாம். சரியா? 5 மார்க் பாருங்கன்னா எதிராக டைப்பில் 2 கொஸ்டின் கொடுத்துட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. இல்லை இந்த இருவிதை தாவரத்தண்டு ஒரு விதை தாவரத்தண்டு இது வேறுபடுத்துக இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருக்குது. C3 சுழற்சி C4 சுழற்சி வேறுபடுத்துக இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருக்குது. TS ஆஃப் டைகாட்ஸ்டம் அண்ட் TS ஆஃப் மோனோகாட்ஸ்டம் டிஃப்ரென்ஷியேட், C3 அண்ட் C4 சைக்கிள் டிஃப்ரென்ஷியேட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பயோசுவாலஜி பார்க்கலாம். பயோசுவாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, அதே பயோசுவாலஜினுடைய தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் இந்த 4 கொடுத்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஒரு தடவை ஜஸ்ட் வந்து ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்கள். சரியா? அதே போல் 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க்ஸ் வந்து 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி 2. இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 10 டிஃபைன் கவுட் இருக்குது பார்த்தீங்களா? இதுவுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இருக்குது. சரியா? நான் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி பார்க்கல. ஸோ அதனால் எந்தெந்த கொஸ்டின்ஸ் அது நம்ம கொடுத்ததில் இருக்குதுன்றதுனால கரெக்டாக சொல்ல முடியல. பட் வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? அந்த கவுட் பற்றி குறிப்பு வரைகள். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ராட் அண்ட் கோன் செல்ஸும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். ஸோ 2 5 மார்க்குமே வந்திருக்குது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். தொடர் உடற்பயிற்சி செய்வதன் நன்மைகள் அல்லது குச்சி மற்றும் கூம்பு செல்களை வேறுபடுத்துக்க அப்படின்றது. ஸோ இது போல் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய நிறைய கலெக்டிவான கொஸ்டின்ஸ் பேப்பர்லேருந்து நம்ம ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். சும்மா ஏனோ தானோன்னு கொடுக்குறது கிடையாது. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 12th தான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் நீங்கள் 12th போனதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட்டிவாக இருக்க சொல்லுங்கள். சரியா? கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
தட்ஸ் இட். தேங்க்யூ.